தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 29/9/2025 திங்கட்கிழமை மூலம் நட்சத்திரம், இரவு 4:19 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நவராத்திரி விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை துர்காஷ்டமி, அதற்கு பின்னாலே தொடர்ந்து ஆயுத பூஜை, பிறகு விஜயதசமி என்றெல்லாம் வந்து கொண்டிருக்கும். நாயகி, அதாவது பராசக்தியை வழிபட வேண்டிய உன்னதமான நாட்களிலே ஒரு நாள். அப்படிப்பட்ட இன்றைக்கு நாம் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அந்த தேவியிடம் வேண்டுதல் பதியங்களை எல்லாம் பாடலாம். பால் கெட்டு அழுததோர் பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தாய், பச்சை வெற்றிலை துப்பி கவிகால மேகத்தை பாட்டரசன் ஆக்கி வைத்தாய், வேல் கேட்ட பிள்ளைக்கும் செந்தூரில் சமர் செய்ய விருப்பமுடன் வேல் கொடுத்தாய், விளையாடும் ஏழரை சனியோடு கிரகங்கள் விலகிடும் வழி அமைத்தாய், நூல் கேட்ட ஞானத்தில் 100 கவி பாடுமெனை நோக்கி நீ எது கொடுத்தாய், நொடிப்பொழுதில் என் வாழ்வில் படிப்படியாய் துயரங்கள் நுழைவதற்கு ஏன் விடுத்தாய், வாழ்வரசி இனி எனது வருங்காலம் செல்வங்கள் வருங்காலம் ஆக்க வருவாய், வைத்தீஸ்வரன் கோயில் வளதையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே அப்படின்னு தையல் நாயகி பதிகம் ஒன்று உண்டு. அதிலே தொடர்ந்து புல்லாகி பூடாகி புழுவாகி இருந்தாலோ புலம்பியே தீர வேண்டும், பொன்னாக அணிகின்ற மனிதனாய் பிறந்த நான் புதியுகம் காண வேண்டும், கல்லாகி நிற்கின்ற தெய்வம் நீ இல்லை என காட்டிட விரைந்து வருக, கனதனம் நீ தந்து காசனியில் பொருள் வந்து காவலாய் நின்று அருள்கள்னு வரும். இது நான் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால வைத்தீஸ்வரன் கோயில் தையல்நாயகி சன்னதியிலேயே எழுதின பாடல். பொதுவாக அம்பிகையை கும்பிடுகின்ற பொழுது நாம் வேண்டுதல் பதியங்களை பாட வேண்டும். மலை போன்ற செல்வத்தை குவித்து வைத்திருந்து நான் மற்றவர்க்கு உதவ வேண்டும், மழலையின் குணத்தோடு முதுமையிலும் இளமையாய் மகிழ்வோடு வாழ வேண்டும்னு சொல்லி எல்லாம் நம்ம வேண்டுதல் பதியங்கள் பாடினால் வேண்டியதெல்லாம் கிடைக்குமா? அதற்கு உகந்த நாளாக இந்த திங்கட்கிழமை இன்றைக்கு வருகின்றது. ஆக இன்றைக்கு கிழமையும் திங்கள், நவராத்திரியும் நடக்கிறது. ஆதி பராசக்தியை நாம் வழிபட்டு நம்முடைய வாழ்க்கை பாதையை சீராக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு தேக நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றி பெறும் நாள். அதாவது உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் எடுத்த புது முயற்சியில் வெற்றி பெறும். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். உங்களுடைய ராஜநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் இருப்பதனாலே தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். தெய்வ திருப்பணிகளிலே ஆர்வம் காட்டுவீர்கள். பயணங்கள் கூட உங்களுக்கு பலன் கொடுக்கும் விதத்திலே தான் இன்றைக்கு அமையும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். ஆதாயத்தை கட்டிலும் விரயங்களை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். அடுத்தவர் நலன்கிறது எடுத்த முயற்சியில் சிறு சிறு தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும். என்ன இருந்தாலும் கொஞ்சம் விரக்தி நிலை ஏற்படுகின்ற நாள். தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பதே நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நல்லவர்கள் இல்லம் தேடி வந்து நலம் கொடுக்கின்ற நாள். கேட்ட உதவிகள் கிடைக்கும். கீர்த்தியும் புகழும் பெருகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். புதிய பாதையும் உங்களுக்கு புறப்படும். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு உடனிருந்து வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பார்கள். 9 சனி வக்ர இயக்கத்திலே இருப்பதனாலே முன்னோர் வழி சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். பாக பிரிவினர்கள் கூட சுமூகமாக முடியலாம். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட அது வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே உங்களுக்கு சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறும் நாள். சக பணியாளர்களின் ஆதரவும் கிடைக்கும். ஒத்துழைப்பும் கிடைக்கும். உத்தியோகத்திலே இழந்த வேலையை மீண்டும் பெறுவீர்கள். எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கொண்டு பயணம் பலன் தரும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே கேது இருக்கின்றார். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுவீர்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். 11ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். இருந்தாலும் சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பார்த்துவிட்டு மேற்கொள்வதே நல்லது. என்ன இருந்தாலும் 2 சூரியன் இருக்கின்றார். ராசிநாதர் 2 இருப்பதால் பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கிறது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு விரையாதிபதி சூரியன் ராசிகள் இருப்பதால் விரயங்களை அதிகரிக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடலாம். இந்த நேரத்திலே சுப விரயங்களை செய்வது நல்லது. வாகனம் வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, நூதன பொருட்களை வாங்குவது, ஆடை ஆவணங்கள் வாங்குவது போன்றவற்றிலெல்லாம் கவனம் செலுத்தலாம். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டு. பிள்ளைகளின் எதிர்காலங்கிறது நீங்கள் திட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். இந்த நாள் நல்ல நாள்.
துலாம் ராசி நேயர்களே, செவ்வாய் புதன் இரண்டும் உங்களோடு இணைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு செவ்வாய் 2ஆம் இடத்திற்கு அதிபதி, புதன் விரையாதிபதி. இரண்டும் இருப்பதனாலே வரவுக்கேற்ற செலவு உண்டு. எதை எந்த நேரம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அதை செய்ய இயலும். அதற்கான பொருளாதாரமும் கைகூடி வரும். நிலம் பூமி வாங்காதனால வந்த சிக்கல்கள் அகலும். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று உங்களுக்கு லாபத்தை கொடுக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு யோகமான நாள், வெற்றிகரமான நாள். இன்று மனநிறைவு கூடும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். ஆன்மீக ஈடுபாடும் அதிகரிக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். பயணம் பலன் தரும் விதம் அமையும். அயல்நாட்டிலிருந்தும் அயல் மாநிலங்களிலிருந்தும் கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். அஷ்டமத்தில் இருக்கும் குருவின் பார்வை 12ஆம் இடத்திலும் பதிகிறது, 2ஆம் இடத்திலும் பதிகிறது. எனவே பொருளாதாரம் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளில் புரளும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு குருச்சந்திர யோகம் இருப்பதனாலே ஏங்கி நின்ற நிலை மாறி எதிரிகளை வெல்லும் நாள். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற எடுத்த முயற்சி கைகூடும். இல்லம் கட்டுவது அல்லது இல்லம் வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்தலாம். செவ்வாய் பலம் நன்றாக இருந்தால் நீங்கள் இல்லம் கட்டி குடியேறலாம். இல்லை என்றால் பிறர் கட்டிய வீட்டை வாங்கி குடியேறலாம். அதே நேரத்தில் 3 ராக இருப்பதால் முன்னேற்ற பாதையில் இருந்த சர்க்கல்கள் அகலும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புதிதாக ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே சுக்கிரன். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நேற்றைய பிரச்சனை இன்று சுமூகமாக முடியும். புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடலாம். பயணங்கள் பலன் தரும் விதம் அமையும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் சனி வக்கர இயக்கத்தில் இருக்கின்றார். எனவே சோதனைகளை விலக்கி சாதனை படைக்கும் நாள். சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். ஜென்மத்தில் ராகு. பயணங்கள் பலன் தரும். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு உத்தியோகத்திற்கான அழைப்புகள் வரலாம். இருந்தாலும் உங்களுடைய ராசியில் இப்பொழுது 7 சனி நடக்கிறது. விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டும். யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். 5ஆம் இடத்திலே இருக்கும் குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். இன்னும் சில நாட்களிலே குரு பயிற்சியாகி குரு அதிச்சார கதியிலே கடகத்துக்கு செல்லவிருக்கின்றார். அதற்குள் ஒரு நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் அதிகரிக்கின்ற நாள். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். இலாகா மாற்றங்களோ அல்லது ஏதேனும் ஒரு புது மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்த்தால் அந்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய், அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் குறைவாகத்தான் கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கு கிழமை திங்கட்கிழமை என்பதனாலே இந்த அருகில் இருக்கும் ஆலயம் சென்று நவராத்திரி நாயகி ஆதிபராசக்தியை வழிபட்டால் நல்லது நடக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.